அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான யுத்தம் மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. நேற்றைய தினம் ஓமான் கடற்பரப்பில் கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 2 உலங்கு வானூர்திகளில் ஒன்று திடீரென வீழ்ந்து நொறுங்கியதை தொடர்ந்து இந்த சம்பவங்கள் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது. அமெரிக்கா இந்த உலங்கு வானூர்தி ஈரானினால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கின்ற அடிப்படையில் மீண்டும் ஈரான் மீதான தாக்குதல்களை மெல்ல மெல்ல இப்பொழுது அதிகரித்து வருகின்றது. இந்த அப்பாச்சி ரக உலங்கு வானூர்தி வீழ்த்தப்பட்டதன் பின்னரான காலப்பகுதியில் அமெரிக்கா தொடர்ச்சியாக ஈரான் மீது தாக்குதல்களை நடத்த தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து ஈரானும் பதில் தாக்குதல்களை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களாக ஒரு அமைதியான நிலைமை ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் காணப்பட்டாலும் திடீரென இந்த மோதல்கள் நேற்றைய தினத்திலிருந்து வெடித்திருக்கின்றது. இந்த மோதல்களின் காரணமாக வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற பல நாடுகள் மீது ஈரான் தாக்குதல்களை தொடுத்து வருவதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக யோர்டானில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. ஏற்கனவே ஈரான் ஒரு முக்கியமான விடயத்தை அமெரிக்காவுக்கு கொடுத்திருந்தது. அந்த தகவல் என்னவென்றால், இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் குறிப்பாக வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவினுடைய முகாம்களோ அல்லது அமெரிக்காவினுடைய நிலைகளோ அல்லது அமெரிக்காவினுடைய ராணுவமோ பாதுகாப்பாக இனி இருக்க முடியாது என்ற தகவலை வழங்கி இருந்தது. குறிப்பாக இந்த தகவலை ஈரானினுடைய தற்போதைய சுப்ரீம் லீடர் மொஸ்தபா கமேனி அவர்கள் குறிப்பிட்டிருந்தது இங்கே குறிப்பிடக்கூடியது. இந்த சம்பவங்களை தொடர்ந்து இப்பொழுது இந்த தாக்குதல்கள் மென்மேலும் அதிகரிக்க தொடங்கி இருக்கிற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை தெரிவித்திருந்தார். அந்த கருத்து என்னவாக இருந்தது என்றால், ஈரானில் இருக்கின்ற செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அனைத்தும் அமெரிக்காவினால் கைப்பற்றப்படும் என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். இதற்கு சில நாட்களுக்கு முன்பிருந்து அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சற்று அடக்கி வாசித்தது போன்ற ஒரு தோற்றம் காணப்பட்டது. ஆனால் நேற்றைய தினம் மீண்டும் அவர் பொங்கி எழுந்து இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். ஈரானுக்குள் இருக்கின்ற செறிவூட்டப்பட்ட அனைத்து யுரேனியமும் அமெரிக்காவினால் கைப்பற்றப்படும் என்ற அடிப்படையில் சொல்லியிருந்தார். இதை கூறும் போதே ஈரான் மீது மீண்டும் ஒரு யுத்தம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது அல்லது மீண்டும் ஈரான் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா தொடரப்போகின்றது என்ற ஐயம் எழத் தொடங்கி இருந்தது. நேற்றைய தினம்தான் பல நாட்களுக்கு பிறகு மசகு எண்ணெயினுடைய விலை சற்று குறைவடைந்திருந்தது. ஏனெனில் கடந்த சில நாட்களாக ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான இந்த யுத்தம் சற்று தணிந்திருந்ததை போல் தோன்றியதன் காரணமாக உலக சந்தையில் எண்ணெயின் விலை சற்று குறைவடைந்திருந்த நிலையில் இன்று மீண்டும் இந்த தாக்குதல்கள் ஆரம்பித்திருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை தொடர்ச்சியாக பூட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் எண்ணெய் விலை உலகில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றம் பெற்றிருந்த சூழலில் நேற்றைய தினம் மக்கள் சற்று நிம்மதி அடைந்திருந்தார்கள், இந்த எண்ணெய் விலை சற்று குறைந்திருக்கின்றது என்று. ஆனால் இன்று இந்த யுத்தம் மீண்டும் ஆரம்பித்ததன் விளைவாக எண்ணெய் விலை மீண்டும் உயரப்போகின்றது என்ற அச்சம் மக்கள் மத்தியில் எழத் தொடங்கி இருக்கின்றது. பல நாடுகளில் தங்களுடைய பணத்தின் பெறுமதியானது மிக குறைவடைந்து செல்கின்ற மோசமான ஒரு நிலைமை காணப்படுகின்றது. குறிப்பாக ஆசிய நாடுகளில் எண்ணெயை கொள்வனவு செய்வதற்காக பல மடங்கு விலையேற்றத்தின் காரணமாக ஏராளமான பணத்தை எண்ணெய் கொள்வனவுக்காக கொட்டி தீர்க்க வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இந்த வளர்ச்சி அடைந்து வருகின்ற ஆசிய நாடுகள் இதனால் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இந்த சவால்கள் பொருளாதாரத்தில் மாத்திரம் அல்லாமல் அரசியல் மற்றும் ஏனைய பிரச்சனைகளாகவும் எழத் தொடங்கி இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு நிலைமை இங்கு காணப்படுகின்றது. மீண்டும் இந்த தாக்குதல்கள் ஆரம்பிப்பதற்கு ஏது நிலையை ஏற்படுத்தியது நேற்றைய தினம் ஓமான் கடற்பரப்பில் ஒரு கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த உலங்கு வானூர்தி ஒன்று வீழ்த்தப்பட்டதன் விளைவாகவே ஆரம்பித்திருக்கிறது. இந்த உலங்கு வானூர்தி ஈரானியர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் அமெரிக்காவினால் சொல்லப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு விலை உயர்ந்த ராணுவ உலங்கு வானூர்தி, அப்பாச்சி வகையைச் சேர்ந்த ஒரு முக்கியமான உலங்கு வானூர்தி நேற்றைய தினம் தனது கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கடலில் வீழ்ந்து அழிந்திருக்கின்றது. ஹெலிகாப்டர் ஒரு ஆபத்தான நிலையில் சிக்கிக் கொண்டிருப்பதை உடனடியாக அண்மையில் இருக்கின்ற அமெரிக்க ராணுவ கட்டுப்பாட்டு மையங்களுக்கு அறிவித்ததை தொடர்ந்து உடனடியாக இங்கிருந்து மீட்பு பணிகள், தேடுதல் பணிகள் என்பன ஆரம்பிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இந்த ஹெலிகாப்டரில் பயணம் செய்த விமானிகள் இருவரும்
குதித்து தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்ததை தொடர்ந்து இவர்கள் இருவரும் காப்பாற்றப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதில் ஒரு முக்கியமான விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் இந்த விமானிகளை காப்பாற்றுவதற்காக ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்காவினுடைய சென்காம் தெரிவித்திருக்கின்றது. அதாவது மத்திய கட்டளை பணியகம் தெரிவித்திருக்கின்றது. இந்த மீட்பு நடவடிக்கைகளுக்கு கடல் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டு இந்த விமானிகள் மிக பாதுகாப்பாக காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவலும் கிடைத்திருக்கின்றது. இந்த உலங்கு வானூர்தி வீழ்ந்ததற்கான சரியான தகவல்கள் இன்னும் வெளிப்படுத்தப்படாத போதும் இவை நிச்சயமாக ஈரானினால் சுடப்பட்டிருக்கலாம் என்ற ஐயம் அமெரிக்காவுக்கு இருக்கின்றது. இதைத் தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல்களை அமெரிக்கா ஈரான் மீது நிகழ்த்த தொடங்கியது. இதற்கான பதிலடியைத்தான் இப்பொழுது ஈரான் வளைகுடா நாடுகளில் குறிப்பாக ஜோர்டானில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய முக்கியமான நிலையங்கள் மீது, முக்கியமான ராணுவ தளங்கள் மீது நடத்த தொடங்கி இருக்கின்றது. அமெரிக்கா எந்த தாக்குதலை நிகழ்த்தினாலும் அமெரிக்காவிற்கு எதிரான பதில் தாக்குதல்களை வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய முக்கியமான ராணுவ தளங்கள், ஏவுகணை தளங்கள் மற்றும் விமான ஓடுபாதைகள், விமான நிலையங்கள் மற்றும் ரேடார் நிலையங்கள் போன்றவற்றை தாக்குகின்ற மிக முக்கியமான நடவடிக்கைகளில் ஈரான் இறங்கும். இந்த அடிப்படையில் தான் ஈரான் நேற்றைய தினத்திலிருந்து ஜோர்டானில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய முக்கியமான ராணுவ நிலைகள் மீது தாக்குதல்களை தொடுக்க தொடங்கி இருக்கின்றது. மீண்டும் மத்திய கிழக்கில் ஒரு மிகப்பெரிய பதட்டம் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது. சற்று ஓய்வாக இருந்த யுத்தம் இப்பொழுது மீண்டும் தொடர ஆரம்பித்திருக்கின்ற மிக முக்கியமான விடயங்கள் இப்பொழுது தகவல்களாக, செய்திகளாக வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. மேலும் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். ஈரானுக்குள் பல மர்மமான ஆயுத குழுக்கள் ஊடுருவி மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்துவதற்கான எத்தனிப்புகளை மேற்கொண்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நேற்றைய தினம் ஒரு முக்கியமான மிகப்பெரிய ஆளணிகளை கொண்ட ஒரு மர்ம ஆயுத குழு ஒன்று ஈரானுக்குள் நுழைவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்ததாக ஈரானிய எல்லை காவல் படையினர் அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஊடுருவல் முயற்சியின் போது கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட ஆயுத குழுவினர் தங்களுடைய ஆயுதங்களுடனும் மிகப்பெரிய தொகையிலான வெடிபொருட்களுடனும் ஈரானுக்குள் நுழைவதற்கு எத்தனித்த போது இவர்களுக்கு இடையிலான தாக்குதல்கள் ஆரம்பித்ததாக ஈரானிய காவல் படை தெரிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த தாக்குதல்களில் ஆயுத குழுவைச் சேர்ந்த 5க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும், இந்த ஊடுருவல் நடவடிக்கையில் ஈடுபட்ட கிட்டத்தட்ட 19க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், அவர்களிடமிருந்து மிக பெரும் அளவிலான வெடிபொருட்களும் ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக ஈரான் இப்பொழுது தகவல் தெரிவித்திருக்கின்றது. அண்மை காலமாக இவ்வாறான மர்மமான ஆயுத குழுக்கள் ஈரானுக்குள் நுழைவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். மிக அண்மை நாட்களில் கூட ஒரு குழு இவ்வாறு உள்ளே நுழைய முற்பட்ட போது ஈரானிய எல்லை காவல் படைக்கும் அந்த குழுக்களுக்கும் இடையிலான தாக்குதல்கள் இடம்பெற்று அதில் 6 பேர் கொல்லப்பட்டிருந்த செய்தி கிடைத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினமும் இந்த முயற்சிகளில் ஒரு குழு ஈடுபட்டதாக சொல்லப்படுகின்றது. ஈரானுக்குள் எதையோ செய்வதற்கு இந்த மர்மமான ஆயுத குழுக்கள் முயற்சி செய்கின்றது என்று ஈரான் இப்பொழுது சந்தேகப்படுகின்றது. முன்பு ஆப்கானிஸ்தானுடைய எல்லை பகுதியூடாக ஊடுருவ முயன்ற ஆயுத குழு தாக்கி அவை வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்றைய தினம் பாகிஸ்தானோடு எல்லையை பகிர்ந்து கொள்கின்ற பகுதிகளின் ஊடாக ஊடுருவ முயன்ற இந்த மர்மமான ஆயுத குழுவோடு சண்டைகளில் ஈடுபட்டதாகவும், இவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாகவும், இவர்கள் மிக பெரிய அளவிலான ஆயுத தொகையோடு உள்ளே நுழைய முற்பட்டிருக்கிறார்கள் என்றும், இவர்கள் எதை ஈரானுக்குள்ளே செய்ய முனைந்திருக்கிறார்கள் என்ற விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெறுவதாகவும் ஈரான் தரப்பிலிருந்து செய்திகள் தெரிவிக்கின்றன. இது ஈரானுக்குள் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. யார் இவர்கள்? எதற்காக உள்ளே நுழைவதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்கின்றார்கள்? இவர்களை யார் வழி நடத்துகின்றார்கள்? இவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த நபர்கள் யார், அல்லது அந்த நாடு எது என்ற அடிப்படையில் பல கோணங்களில் விசாரணைகள் தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் ஈரான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது என்னவோ, இந்த ஆயுத குழுக்களின் மூலம் ஈரானுக்குள் மிகப்பெரிய தாக்குதல்களை நிகழ்த்துவதற்கான திட்டம் இருப்பது போன்ற ஒரு ஐயம் இப்பொழுது ஈரானுக்குள் எழத் தொடங்கி இருக்கின்றது. மக்கள் மத்தியில் தாக்குதல்களை நிகழ்த்தி மக்களை குழப்பத்திற்கு உள்ளாக்கி இங்கிருக்கின்ற ஈரான் அரசை வீழ்த்துவதற்கான முயற்சிகளில் திரும்ப திரும்ப ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. இது என்னவோ, எதிர்வரும் நாட்கள் மிக மோசமான நாட்களாகவே நகரப் போகின்றது என்ற நிலை இப்பொழுது தென்பட தொடங்கி இருக்கின்றது. ஈரான் மற்றும் அமெரிக்கா அமைதியாக சில நாட்கள் இருந்துவிட்டு இப்பொழுது மீண்டும் பாரிய தாக்குதல்களில் ஈடுபட தொடங்கி இருக்கின்றது.
உலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் கூட இருக்கின்றது. ஈரானில் மக்களுக்கு ஆயுத பயிற்சிகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்ற ஒரு செய்தியும் இருக்கின்றது. ஈரானினுடைய தேசிய தொலைக்காட்சிகளின் ஊடாக சாதாரண ஆயுதங்கள் தொடக்கம் பல கனரக ஆயுதங்களை எவ்வாறு கையாள்வது, எவ்வாறு இயக்குவது, எதிரிகளை எவ்வாறு வீழ்த்துவது போன்ற வகையில் தொடர்ச்சியான ஆயுத பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருகின்ற தகவலும் கிடைத்திருக்கின்றது. இது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்கா இந்த விடயத்தை மிக நுணுக்கமாக கவனித்து வருவதாக சொல்லப்படுகின்றது. ஈரானினுடைய சாதாரண குடிமக்களுக்கு இந்த ஆயுத பயிற்சிகள் வழங்கப்படுவது எதனால்? அமெரிக்கா ஒரு தரைவழி தாக்குதலை தொடுத்தால் ஈரானியர்கள் அனைவருமே அதற்கு எதிராக போராட போகின்றார்கள் என்ற அச்ச நிலையை இப்பொழுது உருவாக்கி இருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் ஈரான் தொடர்ச்சியாக ஈரானிய மக்களுக்கு ஆயுத பயிற்சிகளை வழங்கி வருகின்ற ஒரு ரகசிய செய்தி கிடைத்திருக்கின்றது. அது சாதாரண ஆயுதங்கள் மட்டுமல்லாமல் மிகப்பெரிய கனரக ஆயுதங்கள் வரைக்கும் இந்த பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமில்லாமல் இங்கு இருக்கின்ற முக்கியமான விடயம் இன்னும் ஒன்று. இந்த மக்கள் இதை ஆர்வத்தோடு கற்று வருகின்றார்கள். தங்களுக்கு ஆயுத பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இதை கற்று வருகின்றார்கள் என்பதுதான் இன்னும் ஒரு முக்கியமான அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய செய்தி. ஆகவே ஈரானியர்கள் தங்களுடைய நாட்டை காப்பதற்காக பல வழிகளில் போராடி வருகின்றார்கள் என்ற செய்தி தொடர்ச்சியாக கிடைத்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து வருகின்ற நாட்களில் என்ன விடயங்கள் உலகில் நடைபெறப் போகின்றது என்று. ஒவ்வொரு விடயங்களையும் உடனடியாக உங்களுக்காக கொண்டு வருவதற்கு உலக விவர செய்தி தொகுப்பு காத்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் எங்களோடு இணைந்திருக்க உலக விவர செய்தி தொகுப்பை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமில்லாமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக எங்களோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு புதிய உலக விவர செய்தி தொகுப்போடு உங்களை சந்திக்கின்றேன். நான் RM ராம். காணொலி பிடித்திருந்தால் காணொலிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். காணொலியை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம்.